அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா மீனா ராஜி மதின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பாக்கியராஜும் மலரும் இருந்துக்கிட்டு கூப்பிடுறாங்க. லக்ஷ்மி ராகவனும் நாளைக்கு என்ன முக்கியமாக அந்த இடத்துக்கெல்லாம் போய் தான் ஆகணுமா, இல்லை வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்பவே கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை வெயிலில் போயிட்டு வந்தால் உடம்புக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா, வீட்டில் எல்லாருமே குழந்தைங்க கிட்ட சொல்லியாச்சு, அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தேவிக்கும் மாப்பிள்ளைக்கும் சொல்லியிருக்கோம்ல, அவங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டாக தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை, அவங்கக்கிட்டேயும் வேற சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோங்க, ஆனால் கால்வலி பின்னுன்னு பின்னி எடுத்துரும். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது, அவ்வளோ கஷ்டமாயிடும். போயிட்டு வரதை நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டே, இந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிம்மா மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும், குழந்தைங்க கிட்டலாம் சொல்லியிருக்கோம்ல, அவங்களாம் இப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செட் ஆகாதுரா, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு வயசான காலத்தில் நீங்கள் எதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கணும், நீங்கள் 2 பேரும் தானே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருங்களேன், நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, நீங்கள் ரெகுலராக வாக்கிங்கெல்லாம் போகிறீங்க தானே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கோமதி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுடுறாங்க. ஆமாம், நான் வாக்கிங்கெல்லாம் போகிறேன். டே பாக்கியராஜ், அங்கே தங்குறதுக்கெல்லாம் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கென்னப்பா அங்கே வெயிட்டிங் இடம்லாம் நிறையவே இருக்குது, ரொம்ப ஜாலியாக வேற இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி லக்ஷ்மி, அப்போ நம்மளும் போயிட்டு வந்துடலாம். சரிங்க, இவ்வளோ தூரம் சொன்னதுனால, மாப்பிள்ளைக்கிட்டேயும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுனால, வீட்லேயும் வேற சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி அப்படியே மனசை மாற்றிக்கிறாங்க. அதுக்கடுத்துதான் மலருக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. வெளியே உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கிற போது நம்மளுடைய மலரோட லவ் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி எப்படி பாக்கியராஜை பார்த்தாங்க, எந்த சூழ்நிலை தன்னோட காதலை சொன்னாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிற போது கடைசி நேரத்தில் நம்ம சுரேஷ் நிற்கிறாரு. சுரேஷ் வந்த உடனே அண்ணியோட லவ் ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம், உட்கார்வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் லவ் ஸ்டோரியை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏற்கனவே அந்த லவ் ஸ்டோரியில் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி, சரி வா சுரேஷ், நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க லவ் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பாவம் சின்ன பொண்ணு வேறு, எப்போ பாரு படிப்புன்னு இருந்தா, இப்போ தான் அவன் மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, அதனால் அவள் கொஞ்ச நேரம் அண்ணியோட லவ் ஸ்டோரியை கேட்கட்டுமே. மதி, நீங்கள் போய் அத்தனுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு செய்ய தெரியுமா, அதெல்லாம் செய்ய தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம மதி இருந்துட்டு நம்ம சுரேஷ்காக ரொம்பவே அழகாக சப்பாத்தியெல்லாம் சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. மீனா ஒரு பக்கம், மதி எப்பவுமே நம்ம கூட இருந்தால் இவங்க 2 பேரும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது, அதனால தான் இப்படி ஒரு பிளேட்டை தூக்கி போட்டேன் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மலர் இருந்துட்டு, நான் இத்தனை நாளாக இது யோசிக்காமலே போயிட்டேனே அக்கா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்ற மாதிரி ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம மதி இருந்துட்டு சுரேஷ்க்கு சப்பாத்தி செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டம், இதில் எனக்கு என்ன கஷ்டம், ஓ என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. எதுவும் கலக்கலை, தாராளமாக சாப்பிட்லாம், நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை, இல்லை எப்போவுமே எனக்காக செஞ்சு கொடுக்க மாட்டேன், இப்போ மட்டும் செஞ்சு கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம லக்ஷ்மி வராங்க. மலருன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே மலர் இல்லை, மதி தான் இருக்காங்க. புருஷனுக்காக சாப்பாடு இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும், நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும், என்ன பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, உங்களுக்கு என்ன வேணும், வெந்நீர் வேணுமா, சரி நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு 2 போதுன்றாங்க. இல்லை உங்கள் அண்ணி உங்களுக்கு 3 செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படியே சொல்லிட்டு 3 சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக புருஷன் சாப்பிட்டானா இல்லையா, காலையில் தூங்கி எந்திரிச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறவ தான் நல்ல பொண்டாட்டி, நீ இப்போ நல்ல பொண்ணை மாறிட்டு தான் வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மதி அது எதுவுமே கதலைப்பட்டுக்கல. அவங்க எப்படா கிச்சனை விட்டு வெளியே போவாங்க, அதுக்கப்புறமா
மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சொல்லி வாய மூடல. குழம்பு பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது, வெந்நீரும் அப்படியே இருக்குது, சாமானத்தை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மதி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லி தான் வந்தியா? அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி